திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள பூ சந்தையோட வரலாறும் அதன் வளர்ச்சி மற்றும் அந்த சந்தையில் பணியாற்றும் மக்களின் அனுபவங்களையும் பார்க்கலாம். இந்த பூ சந்தை ஸ்ரீரங்கம் பக்கத்தில் கிட்டத்தட்ட கடந்த 60 வருஷமாக பயன்பாட்டை சேர்ந்த திருச்சியில் ஒரு முக்கிய இடமா இருக்குது. இங்கு பூக்கள் இயற்கையோட அழகையும் நெகிழ்ச்சியும் பிரதிபலிக்கிறது. முக்கியமாக சந்தையில் பணியாற்றும் மக்களின் அனுபவங்களையும் அவர்களுடைய அன்பையும் உற்சாகப்படுத்தியாகணும். ஏன்னா கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பூக்கட்டுற ஒரு ஆளோட கூலி 200ரூவாலேருந்து 300 இருந்தது. அது இப்போ ஒரு ஆள் கூலி 800 ரூபா ஒரு நாளைக்கு. இதிலே சந்தையோட மாற்றத்தையும் அதோட வளர்ச்சியும் தெளிவாக தெரிகிறது. அதேபோல் பூக்களின் பயன்பாடு ரொம்ப முக்கியமானது. பூக்கள் அன்பு அழகையும் பிரதிபலிப்பதால் உன்னதமான நிகழ்ச்சிகளும் அலங்காரத்திலும் மன அழுத்தத்தை குறைக்கும் எண்ணங்களின் பூக்கள் உதவுகின்றன. இப்போ இந்த சந்தையோட அழகையும் அந்த மக்களின் அன்பையும் பார்க்கலாம். எவ்வளவு வருஷமா இந்த மார்க்கெட் இருக்குன்னு தெரியுமா பாட்டி? இந்த மார்க்கெட்டு ஒரு 60 வருஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு இங்க கடை வச்சு 25 வருஷம் ஆச்சு. அப்பா தாத்தா நான் ஒரு 10 வருஷம் ஆச்சு. கடை முன்னால போட்டு 10-15 வருஷம் 10-12 வருஷம் ஆச்சு. நல்ல காசு வரும், சம்பளம் வருதா பாட்டி? இப்போ வியாபாரம் ஒன்றும் சரியில்லை. முதல்ல வச்சப்ப நல்லா இருந்தது. கடையெல்லாம் நிறையா இப்போ ரொம்ப கடை பெருகிருச்சு. அதனால வியாபாரம் குறைஞ்சிருச்சு. மாலையெல்லாம் விற்கிது, நிறையா விற்கிது, வியாபாரம் போகுது. நமக்கு இந்த நூல் நார் எல்லாம் விற்கிறாப்புல கொஞ்சம் தான் கிடைக்கும். பூ ரொம்ப வாங்க மாட்டேன். இந்த ஊர் தான் பேச மெயின், வேற ஒன்றும் இல்லை. இங்கதான் எல்லாமே எல்லாம் போகுது. கிராமத்தில் சுற்றி இருக்கவங்க எல்லாம் இங்கே வந்து வாங்கிட்டு போறாங்க, விலை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. உங்க பேருனா? என் பேர் பழனி. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? நான் 5 வருஷம் ஆச்சியா. கடை 20 வருஷமா இருக்கு. இந்த மாலை விலை எவ்வளோனா? அண்ணனே பூ ரேட்டு தான். இன்னைக்கு புட்டாசி மாறினா ரேட்டு கம்மி தான். ரோஸ் 80 ரூபா போகுது. மாலை 40 ரூபா போகுது. அதனால 120 ரூபா தரலாம். 100 ரூபா 120 ரூபா தரலாம் மாலை. இது வரைக்கும் அதிகமா எவ்வளவுக்கு நான் போயிருக்கேன் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 300 ரூபாய்க்கு போயிருக்கு ரோஸ் மாலை. எந்த சீசன் தெரியுமா? சீசன் இப்போ பொட்டாசி, அதை விட்டா இது ஐப்பசி ஆமாம் வரும். ரொம்ப கம்மியா போனது எதனால கம்மியா போயிருக்கு, எப்போ போயிருக்குன்னு தெரியுமாண்ணா? பூ வரத்து அதிகமாக ஆனிச்சுன்னா ரேட்டு கம்மியாக வரும். வரத்து கம்மியாக இருந்துச்சுன்னா பூ ரேட்டு அதிகமாக வரும். அது மாதிரி தான். உங்க பேரு? கண்ணன். சின்னவன் கண்ணன். எவ்வளவு வருஷமா நம்ம கடை இருக்கு? இது ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கு. நான் வந்ததுலேருந்து ஒரு 10 வருஷமா நான் இங்கே இருக்கேன். இந்த பூக்கெல்லாம் எப்போனா டிமாண்ட் அதிகமாக இருக்கும்? மழை சீசன் வந்துச்சுன்னா மல்லிகைப்பூ டிமாண்ட் ஆயிரும். பூ வரத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா மவுசூல் கம்மியாக இருக்கும். அது மழை இல்லை வெயில் காலம்னா மல்லிகைப்பூ அதிகமாக வரும். அப்போ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே பனி நேரம் வந்துச்சுன்னா மல்லிகைப்பூ குடிசாயிரும், ரேட்டு கூட டிமாண்டாக இருக்கும். இருக்கிற எந்த பூனா ரொம்ப அதிகமாக காசு போயிருக்கு, திடீர்னு விலை ஏறும்ல அந்த மாதிரி? டப்புனா அதான் மல்லிகைப்பூ டாப்பில் போகும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரேட்டில் வரும். ஆனால் அதிகம் பூ வந்துச்சுன்னா ஒரு ரேட்டு வரும், கம்மியாக வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ரேட் வரும். நம்ம இந்த விலைன்னு சொல்ல முடியாது. அப்போதைக்கு பூ வரத்தை பொறுத்து இருக்கு. ஓகே, நான் இருக்கிற எந்த பூ ரொம்ப அதிகமாக போயிருக்குன்னு தெரியுமா? இவ்வளோ பேருக்கு இவ்வளோலேருந்து இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு விலை அப்படின்னு தெரியுமாண்ணா? மல்லிகைப்பூலாம் 1500 ரூபாய்க்கு போயிருக்கு, கிலோ போயிருக்கு. அதே மாதிரி முல்லைப்பூவும் அதே மாதிரி ரேட்டு போயிருக்கு. ஜம்மங்கி இன்னைக்கு 10 ரூபா 20 ரூபா போகுது. அதே கல்யாண தேதி இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா 800 ரூபா 500 ரூபா அது மாதிரி போகும். இருக்கல ரொம்ப லோவா பண்ணது தெரியுமாண்ணா? கேந்தி பூ போகுது, பிச்சிப்பூ போகுது. இப்போ லோவா போகுதுன்னா ஜம்மங்கி தான் 10 ரூபா போயிட்டு இருக்கு. பிச்சிப்பூ அதே மாதிரி 10 ரூபா போகுது. அப்புறம் ஒசூர்லேருந்து வர பூ அதிகமாக வரத்து வந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக போகும். ஒரு மாலைக்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்? ஒரு மலைக்கு குறைஞ்சபட்சம் 30 ரூபா 40 ரூபா வரையா. டிஃபன் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு 30 ரூபா கொஞ்சம் ஒரு மாலைக்கு. இந்த மாலை சுற்றினா 30 ரூபா கூலி. அதே பெரிய மாலை சுற்றினா 40 ரூபா கூலி. மாலைக்கு தகுந்தாப்புல ரேட்டு தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ விலை இருந்துச்சு தெரியுமா ஒரு மாலை? 10 வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு சம்பளம் என்னன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா தான். 200 ரூபா குறைஞ்சபட்சம் 200 ரூபாய் அதிகம் தான். இப்போ 800 ரூபா. அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அதே மாலை இப்போ பீஸ் கணக்கு கிடையாது. அப்போல்லாம் 4 நாள் சம்பளம் தான். அதான் பீஸ் கணக்கு. மழை சீசனில் மாலை எப்படின்னா போகும்? விலை நல்லா போகுமா இல்லை கம்மியாக போகுமா? மழை சீசனில் பூ ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா, பூ ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இது மாலை அவ்வளோக்கு உடையே விடாது. ஃபுல்லாக ஏன்னா அவங்களே கிழமை கட்டி ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அதே ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா பூ வாங்க முடியாது. அதனால் மாலை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதான் வித்தியாசம். அது கம்மியாக இருந்தால் அவங்க கிளம்ப ஏதாச்சும் வாங்கி சுற்றிட்டு போயிடுவாங்க. அதே பூ ரேட் அதிகமாக இருந்தால் அதாவது மாலையை வாங்கிட்டு சுற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க கணிப்பில் அவங்க அது பண்ணிட்டு போயிடுவாங்க.